வணக்கம். 2025 ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில், இலங்கையிலும் மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில் டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போலவே நேற்றைக்கு அதிகாலை தெற்கு டெல்டாவில் மழைப்பொழிவை கொடுத்தது. நேற்றைக்கு மதியம் நீடாமங்கலம் தொடங்கி திருச்சி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் நீடாமங்கலம், அம்மாப்பேட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகள், திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைய அதிகாலை பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கனமழை, மன்னார்குடி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அப்படியே சேதுபாவச்சத்திரம் மற்றும் மல்லிப்பட்டினம் மற்றும் மணமேல்குடி பகுதியை நோக்கி நகர்ந்து ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இப்படித்தான் தினசரி டெல்டாவிலே அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவும் மீண்டும் ஒரு மதியம் ஒரு முறை மழைப்பொழிவையும் கொடுக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதியம் மாலை இரவிலே மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாலை இரவிலே மழைப்பொழிவை கொடுக்கும். கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் இனிமேல் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி மற்றும் 1, 2 தேதிகளில் எல்லாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடங்கிவிடும். பிறகு வடகடலோரமும் மழைப்பொழிவை 28ஆம் தேதிக்கு மேல் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக 1ஆம் தேதிக்கு மேல் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடங்கும். ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. கடும் வெயில் என்பது பெரிதாக இல்லாமல், அனல் வெயில் இல்லாமல், புழுக்க வெயில், வேர்வை வெயிலுக்கு பிறகு மதிய மாலை மழைப்பொழிவு கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை இருக்கும். ஆகவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின் மழை இருக்கிறது. அக்னி பெரிதாக தெரியாது. வட இந்தியாவில் தான் அதிகமான அக்னி வெயில் வாட்டும். தமிழ்நாடு, கேரளாவில் பெரிதாக இருக்காது. ஆனால் புழுக்கம் இருக்கும். விரிவான அறிக்கையில் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.